Class 6, Chapter 6, Perimeter and Area. இது வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோஸ். ஸோ இதோட ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் பார்ட்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்கிங் இட் மோர் ஆர் லெஸ். ஸோ ஒரு ஃபிகர்லேருந்து ஒரு கிரிட், ஒரு 1 யூனிட் கிரிட்டை நான் மூவ் பண்ணுறதுனால அதோட பெரிமீட்டர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்சர்வ் தீஸ் 2 ஃபிகர்ஸ். நமக்கு 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. 2 பிக்சரும் ஒரே மாதிரி இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் 3 rows and 3 columns, மொத்தமா 9 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கு. செகண்ட் ஒன்ல இந்த 2 பாக்ஸஸ் மட்டும், இதே பிக்சர்ல இருக்கிற இந்த 2 பாக்ஸஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இதுல ஒரு பாக்ஸை இந்த மேல இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க, இன்னொரு பாக்ஸை இங்க அட்டாச் பண்ணிருப்பாங்க. பட் இதுதான் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதே ஸ்கொயர் பாக்ஸஸை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா, யூசிங் 9 யூனிட் ஸ்கொயர்ஸ் ஹேவிங் அன் ஏரியா, இதோட ஏரியா வந்து 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. we have made figure with 2 different perimeter. perimeter வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ perimeter of the first one, perimeter of the first one நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அவுட்டர் பெரிமீட்டர்ன்றது அவுட்டர் பவுண்டரி லைனை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து 12 யூனிட்ஸ். அதே பெரிமீட்டர் ஆஃப் த செகண்ட் எப்படி வரும் பாருங்க, 1 2. அதே பிக்சர்ல தான் 2 இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்னோட அவுட்டர் பவுண்டரி என்ன ஆகுது, 5 6 7 8 9. சாரி, ஸோ இது ஒரு பாக்ஸ் இருக்கு. 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இதோட வேல்யூ வந்து 20 யூனிட்ஸ். ஸோ பாக்ஸஸை நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு யூனிட் ஸ்கொயரை மூவ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெரிமீட்டர் நமக்கு கிடைக்குது. அரேஞ்ச் ஆர் ட்ரா ஃபிகர்ஸ் வித் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் டு கெட் அதர் பெரிமீட்டர். இதே 9 ஸ்கொயர் யூனிட்டை நம்ம வேற வேற விதமா நம்ம அரேஞ்ச் பண்ணி வேற பெரிமீட்டர் வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈச் ஸ்கொயர் ஷுட் அலைன் வித் அட்லீஸ்ட் ஒன் அதர் ஸ்கொயர் ஆன் அட்லீஸ்ட் ஒன் சைட் கம்ப்ளீட்லி அண்ட் டுகெதர் ஆல் ஸ்கொயர்ஸ். ஏதோ ஒரு ஃபார்ம் கொண்டு வரணும், வித் நோ ஹோல்ஸ் எடுத்துட்டு வரணும். இப்போ கீழே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பெரிமீட்டர் பாசிபிள். ஸோ ஸ்மாலஸ்ட் பெரிமீட்டர் அப்படின்றது எல்லாமே க்ளோஸ்டா இருக்கிற இதுதான் நம்மளோட ஸ்மாலஸ்ட் பெரிமீட்டர் இந்த 9 ஸ்கொயர் வச்சு. அப்போ அது வந்து எனக்கு 12 யூனிட்ஸ். இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட். லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் என்ன அப்படின்னா, இங்க ஒரு பிக்சர் இருக்கு, இந்த பிக்சர் இல்லாம இந்த பிக்சர்ல இருந்து நம்ம இப்போ ஏதாவது ஒன்று லைட்டா மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறத இந்த பாக்ஸை இருக்கிறதுலயே மேக்சிமமா வந்து இதை நான் இப்போ என்ன பண்றேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ மேக்சிமமா எக்ஸ்பேண்ட் பண்றேன்னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமா நமக்கு 9 ஸ்கொயர்ஸ் இருக்கா. 9 ஸ்கொயர்ஸை ஸோ 9 ஸ்கொயர்ஸை ஸ்ட்ரெயிட் லைனில் 9 ஸ்கொயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது மேலே வந்து எனக்கு கீழே இருக்கிறதே தான் மேலே 1 2 3 4 5 6 7 8 9. அதே 9 மேலேயும் இருக்கும். 10. அப்போ அதே 9 மேலே வரும்போது நான் ஒரு 9 மேலே ஒரு 9 18, இப்போ 19 20. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணால் கூட எனக்கு மேக்ஸிமம் என்ன கிடைக்குதுன்னா 20 தான் கிடைக்குது. ஸோ லார்ஜஸ்ட் வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் மேக் அ ஃபிகர் வித் பெரிமீட்டர் ஆஃப் 18 யூனிட்ஸ். ஸோ 18 யூனிட்ஸ் வர மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த 20லேருந்து நான் வந்து ஒரு 2வை ரிமூவ் பண்ணணும். 20லேருந்து நான் எந்த 2வை நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்க இந்த 2 நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 ரிமூவ் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். எப்படி வருது நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எல்லோ கலரில் நான் ஷேட் பண்ணது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு அதை எங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் இருக்கா, எனக்கு வந்து ரிமூவ் ஆகணும் 18 வரணும், சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்பர் பண்ணலாம்.
ஸோ 1 2 3 இப்போ இது முடிஞ்சிருச்சு, அதனால 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ அப்பயும் எனக்கு என்ன இருக்குன்னா 20 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி நமக்கு ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இது பாசிபிளாக இல்லை. ஸோ அங்கேருந்து 1 ரிமூவ் பண்ணதுக்கு பதிலாக இன்னும் 1ஐயும் நம்ம அங்கேருந்து ரிமூவ் பண்ணலாம். அங்கேருந்து 2 ரிமூவ் பண்ணி அதை வந்து உள்ளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வரல, அதனால நான் இப்போ இந்த 2 பாக்ஸையும் இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ரிமூவ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி எல்லோ கலரில் நான் எல்லோ கலரில் கலர் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லோ கலர் வந்து இங்கே இல்லை. இந்த எல்லோ கலர் தான் நம்ம எங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 2 கிரிட்டை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், 2 ஸ்கொயர். ஸோ இந்த 2 ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இப்போ இங்கே 2 இல்லை. ஸோ இல்லைன்னும் போது நான் எங்கேருந்து நம்பர் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் இங்கிருந்தே நம்பர் பண்ணுறேன். இட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா 18 ஸ்கொயர் யூனிட்ஸ் வர மாதிரி ஒரு பிக்சரை மாடிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வெளியில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க மேல சைட்ல கீழேன்னு 3 சைட்ல நம்ம நம்பர் பண்ற மாதிரி இருக்கு. அதை கொண்டு வந்து நான் 3 சைட்ல நான் நம்பர் பண்றேன் அப்படின்னா, ஒரு இதுல இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு 3 சைட்ஸ் பண்றோம், அடுத்த பாக்ஸ்ல 2 சைட்ஸ் பண்றோம். ஸோ 3 + 2 5 சைட்ஸ் பண்றோம். அதுவே நான் இங்க கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, 4 சைட்ஸ் தான் நான் நம்பர் பண்ணியிருக்கேன், அண்ட் இங்க 2 உள்ள போயிருச்சு. ஸோ ஏற்கனவே +5 போயிருச்சு, இங்க 2 7 வந்து உள்ள மறைஞ்சிருச்சு, 4 தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி உள்ள நான் வந்து மர்ஜ் பண்ணும்போது என்னோட பெரிமீட்டர் கம்மியாகும். ஸோ இது நம்மளோட 18 யூனிட்ஸ்க்கான ஒரு டயக்ராம். கேன் யூ மேக் அதர் ஷேப்டு ஃபிகர்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த அபவ் 3 பெரிமீட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்று நம்ம வரைஞ்சி பார்க்கணும். Let's do something tricky. Without calculating all over again, observe and think. Find out what will be the change in perimeter if a new square is attached as shown in the right. So rightல வர மாதிரி நான் வந்து இங்க ஒரு நியூ ஸ்கொயரை கொண்டு வந்து இங்க அட்டாச் பண்ணா எனக்கு என்ன பெரிமீட்டர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே இருக்கிறது பெரிமீட்டர் வந்து 24 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பெரிமீட்டர்ல ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ நம்பர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ I'll start with 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஸோ திருப்பி நான் அங்கே உள்ள ஒன்று இன்சர்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா அதே பெரிமீட்டர் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பேப்பரில் வரைஞ்சி கூட செக் பண்ணலாம். அவங்க சொன்ன இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.